ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை இவ்வளவு ஆர்வம் பேசுறாங்க. பிளஸ் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் வந்துட்டு கல்விக்கான நிதியே தருவேன், நம்ம கொடுத்த வரியை பிரிச்சு கொடுக்கணும் எல்லா மாநிலத்துக்கும். அதே மாதிரி அந்த நீ கொடுத்த ரூபாயை நான் திருப்பி கொடுக்கணும்னா நீ இதை ஏத்துக்கிட்டாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இப்படி லூஸ் ஸ்டாக் விட்டுருக்காரு. அது உண்மையிலே லூஸ் ஸ்டாக் தான். ஸோ அதுக்கு செருப்படி கொடுக்கும் வண்ணமாக நிறைய பேர் பதில்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்லடா கூமுட்டை இது அவங்க பேசுறதுன்னு சொல்லுவாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தி தெரியுமா உங்களுக்கு, கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கீங்க, நீங்க கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. அவர் முதல்ல இங்கிலீஷ் படிச்சு அதை ஒழுங்கா படிச்சாருன்னு தெரியல. ஸோ அது வந்து ஒரு அலுவல் மொழி தான் தவிர அது கற்பிக்கப்படக்கூடிய மொழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால மும்மொழி கொள்கையை பத்தி மத்திய அரசாங்கம் இப்போ இல்ல காங்கிரஸ் பீரியட்ல இருந்து உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இன்னொரு அவங்க நம்ம எப்போ அடிச்சாலும் அவங்க தலை தூக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்த்து கல்வியை எதிர்த்து மாணவர்கள் படிக்கவே கூடாதுங்கிற மாதிரி நீட் கொண்டு வந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதை பத்தி ஒன்றும் புரியல. அது நல்லது தானே, ஹிந்தி படிச்சா நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மும்மொழி கொள்கைங்கிற மாறுவேடத்தில் வரும் இந்தி மொழி திணிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க தோழர்? பொதுவாக அது என்னவா நடக்குதுன்னா, ஒரு செய்தியை முதல்ல தெளிவா சொல்லிடணும். இந்தியாவில் தென் மாநிலங்கள்ல தனிப்பட்ட ரீதியா தனிப்பட்ட விருப்பத்தோட இந்தி மொழியை கற்கக்கூடிய அதிகமான பேர் எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல. தனிப்பட்ட ரீதியா இது முதல்ல அவங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறத சொல்லிடுறோம். நீங்க டி நகர்ல இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபாலே இந்த தகவல் இருக்கு. 5 to 7 லட்சம் பேர் படிக்கிறதா ஒரு தகவல் இருக்கு, தனிப்பட்ட ரீதியாக விருப்பப்படி. ஆமா, விருப்பப்படி, அவங்களுடைய விருப்பப்படி படிச்சுக்கிறாங்க ஒரு தகவல். இதை நான் இந்தி மொழி திணிப்பை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, வடக்க பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியா இருக்கக்கூடிய பீகாரி, போஜ்புரி, கொங்கணி, மைத்திலி இது மாதிரியான ஒரு 20 தாய்மொழிகள் இருக்கு. சில தாய்மொழிகளுக்கு வந்து எழுத்து இருக்கு, சில தாய்மொழிகளுக்கு வந்து எழுத்து இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல ரொம்ப சுலபமா இந்தி மொழியை அந்த மக்களுக்கு திணிச்சுட்டாங்க. ஏற்கனவே தாய்மொழியை பேசிட்டு இருக்கிற ஒருத்தனத்தை வந்து இந்தி மொழியை திணிச்சதோட விளைவு என்னன்னா, சமீபத்தில் நீங்க கூட பார்த்திருப்பீங்க, உத்தரப்பிரதேசத்துல 60 to 70% மாணவர்கள் வந்து இந்தி மொழியிலேயே வந்து தோல்வி விட்டு இருக்கிறாங்க. நாமெல்லாம் இங்க வந்து என்னவா நினைச்சிருக்கோம்னா அவங்களுடைய தாய்மொழியே ஹிந்தி தான், அதனாலதான் அவங்க இருந்தாலும் இந்தி மொழியே ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா தாய்மொழி அது கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனி பிராந்திய மொழி நிறைய இருக்கு. இருந்தாலும் திணிக்கப்பட்ட மொழியா இருக்கிறதுனால இந்தி மொழியில நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஒரு தகவல். இப்போ என்னவா நடக்குதுன்னா, ஒன்றிய அரசாங்கம் நம்ம கிட்ட வந்து ஜிஎஸ்டிங்கிற பேர்ல பணம் வாங்குறாங்க. ஒரு ஒப்பந்தம் இருக்கு, இந்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒப்பந்தம் இருக்கு. அதன் அடிப்படையில கல்விக்கான நிதியை அவங்க கொடுக்கணும். நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு சூடு சொரண மான வெக்கம் இருந்தா நீ என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஜிஎஸ்டி வேணாம், அவங்களுடைய பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க கிட்ட கல்விக்கான அந்த 2151 கோடியை வந்து கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்க மாட்டோம். அந்த பணம் எங்ககிட்ட இருந்துக்கு நாங்க எங்களுடைய 36,000 பள்ளிகளை இன்னும் செம்மையா செழிப்பா நடத்துவோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அடாவடித்தனமா ஒரு ரவுடித்தனமா நீங்க ஜிஎஸ்டியை வாங்கிட்டு திருப்பி தர வேண்டிய நேரத்துல நான் வந்து இந்தி மொழியை ஏத்துக்கிட்டாதான், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான், அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஏத்துக்கிட்டாதான் ஃபண்ட் 1/2 மணி நேரத்துல தருவேன் அப்படின்னு சொன்னார். அது சொல்லக்கூடிய இடம் வந்து எங்க பாத்தீங்கன்னா, இதே கும்பமேளாவில் குளிச்சுட்டு வந்து அந்த நேரத்துல சொன்னாரு. ஒருவேளை குளிச்சுட்டு வந்த பிறகு மூளை மங்கி போச்சா என்னன்னு தெரியல. கும்பமேளா சாக்கடை தண்ணி தான், அதனால நம்ம அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். குளிச்சுட்டு வந்ததுனால மூளையும் சேர்ந்து போயிச்சாருங்கிறது தெரியல. அந்த தர்மேந்திர பிரதானுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல. நீங்க என்னவா சொல்லியிருக்கணும், கொடுக்குறேன் இல்ல லேட் ஆகும் அப்படின்னு பண்ணிருக்கணும்.
அதை எடுத்துட்டு நான் கொடுக்க முடியாது, நீங்க இதுல கையெழுத்து போட்டாதான் தருவோம் அப்படின்னா நீங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றீங்க. பீகார், உத்தரப்பிரதேசத்துல மும்மொழி கொள்கையை நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. என்ன சான்று இருக்கு? அங்க ஏற்கனவே இந்தியும் ஆங்கிலமும் இருக்கு. அதை தவிர அந்த மாணவர்கள் மும்மொழி கொள்கைன்னா 3வது மொழி என்னவா படிச்சிருக்கிறாங்க? எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஆதாரம் இருக்கா? அந்த மாணவர்கள் யாராவது தமிழ் படிச்சிருக்காங்களா? இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மற்ற மொழி ஏதாவது படிக்கிறாங்களா? 3 மொழி படிக்கிறாங்களா? 3 மொழி கொள்கைகளை அந்த மாணவர்கள் படிக்கிறாங்க. நாங்க அங்க அறிமுகப்படுத்திட்டோம். தமிழ்நாட்டுல மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கை இல்ல, அவங்க ஏத்துக்கல அப்படின்னா அங்க ஏற்கனவே இருக்குல்ல, அமல்படுத்திருக்கீங்கல்ல, என்ன சான்று இருக்கு? அவன் ஏற்கனவே 2 மொழி மட்டும் தானே படிச்சுட்டு இருக்கிறான். என்ன சான்று இருக்கு? அதுவேதான் தமிழ்நாடு இருமொழி கொள்கையில மிக சிறப்பா இருக்கு. இருமொழி கொள்கையை படிச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள்ல தலைமை செயல் அதிகாரியா வந்திருக்க சுந்தர் பிச்சையை நம்ம ஒரு சாட்சியா சொல்லலாம். சுந்தர் பிச்சை ஒரு சாட்சி மட்டும் கிடையாது, சுந்தர் பிச்சை மாதிரி பல பேரை நம்ம சொல்ல முடியும். இந்திய விண்வெளி கழகம் இருக்கு, இஸ்ரோன்னு சொல்லக்கூடிய அமைப்புல முழுக்க முழுக்க இருமொழி கொள்கையில படிச்ச தலைவர்களா வந்திருக்கவங்க. இப்ப கூட சமீபத்துல தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தலைவரா இருக்காரு. ஏற்கனவே சிவன் இருந்தாரு, மயில்சாமி அண்ணாதுரை இருந்தாங்க, அதுக்கப்புறம் விழுப்புரத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தாரு. எல்லாரும் அரசு பள்ளியில படிச்சவங்க, இருமொழி கல்விக் கொள்கையில தான் படிச்சவங்க. நீங்க அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கா? உங்களுடைய மும்மொழி கொள்கை மூலமா அறிவியலை எந்த அளவுக்கு நீங்க செழுமைப்படுத்திருக்கீங்க? உங்களுடைய இந்தியில எந்த அளவுக்கு அறிவியல் இருக்கு? தமிழ்நாட்டில் நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம். இப்ப என்னவா இருக்கு? நீங்க எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம 3 மொழி தான் நாங்க சொல்றோம், இந்திக்கு நாங்க முக்கியத்துவம் தரல, ஏதாவது ஒரு மொழியை படின்னு சொல்றீங்க. ஆனா என்னவா நீங்க எதுக்கு எதுக்கு பணத்தை ஒதுக்குறீங்க? இந்திக்கு மட்டுமே பணத்தை ஒதுக்குறீங்க. ஆயுஷா சொன்ன மாதிரி 3 மொழியில ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை, ஒரு 5 குழந்தைக்கு விருப்பப்பாட மொழி தானே. நான் மலையாளம் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு 5 குழந்தை சொல்லுது, ஒரு 5 குழந்தை கர்நாடகா படிக்க அப்படிங்கிறது, அது தெலுங்கு படிக்கன்னு சொல்லுது. அப்ப நீ எதுக்கு எக்ஸாம் வைப்ப? நீ இதே ஒரு போங்காட்டமா தெரியல. இப்படி மும்மொழி கொள்கையில ஒரு மொழி சாய்ஸ் சொல்லிட்டு, ஆனா ஃபண்டு அவர் சொன்ன மாதிரி ஃபண்டு நீங்க எதுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. சமீபத்துல நிதிநிலை அறிக்கையில நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்குறீங்க, மற்ற மொழிகளுக்கு ஒதுக்கல. இதுவே ஒரு இழுக்கடிப்பு வேலை. எங்களை நீங்க மறுபடியும் இந்தி படிங்க அப்படின்னு சொல்லாத நாங்க மும்மொழி கொள்கை 3ஆவதா ஏதாவது ஒரு கொள்கை மொழியை நீங்க படிங்கன்னு தான் சொல்றோம். அது இந்தியா இருக்குன்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுடைய வரலாறை நாங்க முன்னாடி நீங்க என்னவெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீட்டுக்கு என்ன பண்ணீங்க, அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல மானியத்தை பத்தி பேசும்போது என்ன பண்ணீங்க, எல்லாருக்கும் ஆதார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, அவர் மோடி மொபைல் திட்டத்துல இருந்தே ஆரம்பிச்சு மோடி மிகப்பெரிய ஒரு ஆட்டையை போட்ட திட்டம் ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் 400 ரூபாயில 500 ரூபாயில மொபைல் தரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆட்டையை போட்ட ஒரு திட்டம்லாம் இருக்கு. அது போக இந்த மொழி எல்லா மாநிலங்களிலும் மொழியை சூறையாடுற, அவங்க தாய்மொழியை சூறையாடுற வேலையை தான் பார்த்துட்டே இருந்திருக்கு. அதன் மூலியமா மேத்தி என்னன்னா போஜ்பூரி, ராஜஸ்தானி அப்படிங்கிற மொழிகள் ஃபுல்லாவே வழக்கொழிஞ்சு போச்சு. ஆமா, அங்கெல்லாம் படங்கள் எடுக்கிறாருன்னா நீங்க எளிதா பார்க்கணும்னா படம் ஹிந்தி படம் தான் ஓடும், தவிர எந்த படமும் ஓடாது. அந்த தாய்மொழி கலாச்சாரத்துல வளர்ந்த படங்களே இருக்காது. அவங்களோட பண்பாடுங்கிறது அப்படியே அழிஞ்சு போகணும். ஸோ இதே மாதிரி எல்லா மாநிலங்களும் நுழைச்சாங்க. தமிழ்நாட்டில் நுழையும் போது இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்தி, திராவிட கழகங்களும் பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்தி அதை அடிச்சு துரத்துனாங்க. இப்போ அதுக்கான போர் திருப்பி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. ஏன்னா நாங்க இந்திய அளவுல சர்வ வல்லமை பொருந்திய அளவுல இருக்கிறோம், எங்களால பண்ண முடியாத ஒண்ணுமே கிடையாது, நாங்க வின் பண்ணலனாலும் எம்எல்ஏக்கு காசு கொடுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்கிட்டு நாங்க அதை வின் பண்ணதா அறிவிச்சிருவோம் அப்படிங்கிற மோடி அரசாங்கம், இந்த பிஜேபி அரசாங்கம், இந்த RSS சித்தாந்தம் தமிழ்நாட்டுல என்னைக்கு பார்த்தாலும் செருப்படியா வாங்கிட்டு போய்கிட்டே இருக்குது. மீண்டும் ஒரு முறை செருப்படிவதற்கு வந்துகிட்டு இருக்கு. அது தக்க சன்மானம் கொடுத்து அனுப்புவோம். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரிசாவுல சட்டமன்றம் நடந்திருக்கு. ஒரிசாவுக்குன்னு மொழி இருக்கு, ஒரியாங்கிற மொழி, ஒடிசாங்கிற மொழி இருக்கு.
சட்டமன்றம் ஒரிசா மொழியிலும் நடக்கல, முழுக்க முழுக்க இந்தியிலே நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலும் இந்திய வர வச்சா என்ன நடக்கும்னா, நம்முடைய சட்டமன்றத்துல இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகளும் விவாதம் பண்ணக்கூடியதை நம்ம நேரலையில பாக்குறோம். தமிழ் மொழியில பண்ணும்போது பேசும்போது நம்ம உணர்றோம், புரிஞ்சுக்க முடியுது. இந்திய விட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரிசா நமக்கு ஒரு சான்றா இருக்கு. ஆகையினால நம்மளுடைய கல்விக் கொள்கை, அதுவும் GER அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கல்வி திட்டத்துல இந்தியாவிலேயே முன்னோடியாகவும், அதிக PhD ஸ்காலர்ஸ், அதிகமான படிச்சவங்க, முன்னேறிய கல்வியில் முன்னேறதுக்கு சான்று உள்ள ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. நீங்க எந்த கொள்கையை தான் நீங்க பின்பற்றி மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மனசாட்சி உள்ள ஒரு ஆட்சியாளருக்கு செய்யக்கூடியது. அதை விட்டு உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்கு, அந்த அஜெண்டாவை எங்க மேல திணிக்கணும்னு நினைச்சா திணிப்பை ஒருபோதும் தமிழ்நாடு ஏத்துக்காது, திருப்பி அடித்தே தீரும். திணித்தால் துப்பி விடும். அடுத்ததாக ஒருத்தர் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இதே மாதிரி ஹலால் செஞ்ச உணவா, ஆமா ஹலால் செஞ்சதுங்கிறார் ஒருத்தர்.